அண்மை செய்தியை பார்க்கிறோம். அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி வடக்கு மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் கூட்டமானது நடைபெற்று வரும் நிலையில் அங்கு மோதல் ஏற்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தாவேகாவில் இணைந்த பிறகு முதல் கூட்டமானது நடைபெற்ற நிலையில் அங்கு அந்த ஆலோசனை கூட்டத்தில் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி கோவில்பட்டியில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்ற நிலையில் அங்கு மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. கடம்பூர் ராஜுவை கண்டித்து சிலர் பேசிய நிலையில் மற்றொரு தரப்பு எதிர்ப்பு தெரிவித்ததால் அங்கு மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வரும் நிலையில் அங்கு மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சாலமன் டேனியல் வழங்க கேட்கலாம். சாலமன் டேனியல், அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் மோதல் ஏற்பட காரணம் என்ன? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சமீபத்தில் முன்னாள் அமைச்சர் சேராஜ் அதிமுக வெற்றி கழகத்திற்கு சென்ற நிலையில் முதன்முறையாக அவர் இல்லாமல் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதிமுக தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தின் அவைத்தலைவர் முன்னாள் எம்எல்ஏ NK பெருமாள் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கட்சியை விட்டு சென்ற முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவை கண்டித்து சிலர் பேசினர். இதற்கு கலை இலக்கிய பிரிவு நிர்வாகி செல்வம் என்பவர் கட்சியை விட்டு போனவரை பற்றி பேச வேண்டாம், கட்சி வளர்ச்சி குறித்து ஆலோசனை கூற வேண்டும் என்று கூறினார். இதற்கு அதிமுக நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்து வாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் அவரின் சட்டையை பிடித்து இழுத்து வெளியே அனுப்ப முயற்சி செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மூத்த நிர்வாகிகள் அனைவரையும் அமைதிப்படுத்தினர். அப்போது மாவட்ட மகளிர் அணி இணை செயலாளர் பிரியா என்பவர் விளாத்திகுளம் தொகுதியில் கட்சியினர் சரியாக வேலை பார்க்கவில்லை என்றும் மகளிர் அணிக்கு யாரும் மதிப்பு தரவில்லை என்றும் கூறினார். இதனால் அவருடன் அதிமுக நிர்வாகிகள் மீண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. இது குறித்து தகவல் கிடைத்ததும் கோயில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் உள்ளே வந்து இருதரப்பையும் அமைதிப்படுத்தியது மட்டுமின்றி மகளிர் அணி நிர்வாகி பிரியாவை போலீசார் பத்திரமாக அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாலமன் டேனியல்.